வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு ஊர்கள்லையுமே பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான சிவன் கோவில்கள் இருக்கும். பெரியநாயக்கன் பாளையம் சொக்கலிங்கேஸ்வரர் கோவிலில் தான் நாம் இப்போ இருக்கோம். இந்த கோயில் வரும்பொழுதே பார்த்திங்கனாக்கா மொபைலில் சைலண்டில் போட்டுருங்க, இல்லைன்னா அணைச்சி வச்சுருங்க அப்படிங்கிற ஒரு நோட்ஸ் வெளியே வச்சுருப்பாங்க. அனைத்து விசேஷ நாட்கள்லையுமே இங்கே நல்ல கூட்டம் இருக்கும். இது வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்குது. சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்தது. இங்கே கோவில் கோபுரங்களெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. கோவில்களுக்கு வரும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்கும். இங்கே இருக்கிற பரிவார தேவதைகளாகட்டும், மற்ற தெய்வங்களாகட்டும், இது எல்லாத்துக்குமே தனித்தனியான சன்னதிகள் இருக்குது. இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சந்திரன் சூரியன் மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள் கூட தன்னோட துணையோடு இருக்காங்க, அதாவது மனைவியோடு காட்சி அளிக்கிறாங்க. அது இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் இந்த கோவிலில் தான் அதுபோல் சிலைகளை பார்த்தேன், அதனால் இதை நான் குறிப்பிடுறேன். 63 நாயன்மார்கள் தினந்தோறுமே அவங்களுக்கான பூஜைகள் நடக்குது. அதே போல் மாதம் ஒரு முறை பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் இங்கே முற்றோதல் நடக்குது, திருவாசக முற்றோதல். அதே போல் கோமாதா பூஜை நடக்குது. நிறைய விசேஷங்கள் தனித்தனியாகவே இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம கோவில்களுக்கெல்லாம் போனால் மன நிம்மதி கிடைக்குது. அதே போல் ஆன்மீக சுற்றுலாக்கள் எல்லாம் போனால் நமக்கு மன நிம்மதி கிடைக்குது. சுற்றுலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம போகிற இடங்கள் எல்லாமே பொதுவான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அங்கே நிறைய குப்பைகள் போடப்பட்டிருக்கு. குறிப்பாக டூரிஸ்ட் பிளேஸில் வந்து போகிற டூரிஸ்ட்டுகளாலேயே அங்கே குப்பைகள் போடப்படுது அப்படிங்கிறது தான். சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போகிறது, ஒரு ஊருக்கு போகிறது அப்படின்னாலே நிறைய குப்பைகள் சேருது. அதே போல் புண்ணிய நதியான கங்கை, இங்கெல்லாம் நாம் சுற்றுலா போகும் பொழுதோ அல்லது ஆன்மீக பயணங்கள் போகும்போதோ பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நிறைய குப்பைகள். கங்கை அசுத்தமாகிடுச்சு, கங்கையை சுத்தம் பண்ணுறதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணுறாங்க அப்படின்னுலாம் நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். எதுக்காக இப்போ நான் கங்கையை இந்த இடத்துல குறிப்பிட்றேன் அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். இந்த போர்டில் குறிப்பிட்டிருக்காங்க, தேங்காய் சிரட்டையெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் கொண்டு வந்து இங்கே வைங்க. இந்த மாதிரி வீட்டில் உபயோகப்பட இல்லாமல் இருக்கிற அந்த தேங்காய் சிரட்டைகளெல்லாம் காசிக்கு, அந்த காசி கங்கையில் விடுற அகல் விளக்குகள் செய்கிறதுக்காக கூலாக செஞ்சு அதை ஒரு மோல்டாக செஞ்சு அந்த சிரட்டையில் விளக்கு செஞ்சு அதை கங்கையில் தீபமாக விடுறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை ஒரு சில குழுக்கள் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த தேங்காய் சிரட்டைகள் நிறையவே தேவைப்படுது. அதனால் இது போல் ஒரு அறிவிப்பு பலகையை இந்த கோவிலில் வச்சுருந்தாங்க, நான் பார்த்தேன். இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பாருங்கள். இப்போது அந்த தேங்காய் சிரட்டை அப்படிங்கிறது முக்கியத்துவமான ஒரு பொருளாக பார்க்கப்பட்டுருக்கு. ஏன்னா சார்கோல் அப்படிங்கிற அந்த சோப்பு பயன்பாடு நிறைய விஷயங்களில் அந்த தேங்காய் ஓடுகளை பயன்படுத்துகிறாங்க. நான் இந்த ஒரு அறிவிப்பு பலகை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட தோணுச்சு. நீங்கள் இது போல் விஷயங்கள் எங்கே கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் பகுதிகளில் இது போல் எங்கேயாவது இருக்கா? அப்படி இருந்தால் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. நம்ம வீடுகளில் தேவையில்லை அப்படின்னு தூக்கி போடுற அந்த தேங்காய் தொட்டிகள் இப்படி ஒரு புனிதமான காரியத்துக்கு பயன்படுது அப்படிங்கும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய காரணங்களால் காசிக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் அங்கே உபயோகமாக இருக்குது அப்படின்னா அது நம்மளே அங்கே போய் அந்த தீர்த்த ஸ்தலத்தில் இருந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை கொடுக்குது. மனசுக்கும் ஒரு மன நிறைவு கிடைக்குது இல்லையா?
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.